நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் இந்த வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கம் 15 பேர் ரெடியா இருக்காங்க வீடுக்கு. 470 சைட்ல வந்து 250 சைட் அவைலபிள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 1 சென்ட் 1.5 சென்ட் 1.25 சென்ட்ல இருக்குதுங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ரேட்டே வந்து 4 ரூபா 5 ரூபா ரேஞ்சில் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ரேட் பாத்தீங்கன்னா 2.36 டிடிசிபியோட நம்ம கொடுத்துருக்கோம். சரௌண்டிங் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிங்க காலேஜஸ் நிறைய உள்ள வருதுங்க. உங்களுக்கு காலேஜஸ் நிறைய உள்ள வருது, கம்பெனி இருக்குது. கம்பெனி வந்து புது கம்பெனி வந்து மறுபடியும் புதுசா லான்ச் பண்றாங்க. ஐடி கம்பெனி வருதுங்க. நிறைய மக்கள் பார்த்தா கோல்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேண்ட்லயே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தா அவங்களோட குழந்தைகளுக்கு ஃபியூச்சருக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் லேண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி லேண்டு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா பல்லட பக்கத்துல வந்து ஒரு சூப்பரான லேண்டுக்காக வந்திருக்கோம். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சிக்கு போற வழியிலையும் பாத்தீங்கன்னா பல்லடத்து நடுவில் போய் சென்ட்ரல் இருக்குங்க. இது வந்து வசந்த நகர். மொத்தம் பார்த்தீங்கன்னா 470 சைட்ல வந்து 250 சைட் அவைலபிள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 1 சென்ட் 1.5 சென்ட் 1.25 சென்ட்ல இருக்குதுங்க. நீ கூட எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இதுல வந்து எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க, டிடிசி அப்ரோட கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம என்னென்ன வசதி உள்ள வரப்போ எல்லாம் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ காலம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராங்க ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? கௌதம்ங்க. கௌதம்ங்களா? இந்த சைட் வந்து சூப்பரா அமைச்சிருக்கீங்க. இந்த சைட்டுக்கு சரியான லொகேஷன் எங்க அப்படி சொல்லி? இது வந்து கரெக்டா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்து கடவுல வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். நம்ம சைட் நேம் வந்து வசந்தம் நகர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே. மொத்தம் எத்தனை சைட்டுங்க இது? மொத்தம் வந்து 5.5 ஏக்கரால 470 சைட் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். மினிமம் பாத்தீங்கன்னா 1 சென்ட் 1.5 சென்ட் 1.25 சென்ட் தான் சைட்டே பிரிச்சிருக்கீங்க. இவ்வளவு இருக்கா? அவ்வளவுதான். அதுக்கு மேல போல இல்ல. என்னன்னா எல்லாமே மினிமம் பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பிளாட்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு ஒரு 3 சென்ட் வேணும், 2.25 சென்ட் வேணும்னா 2 சைட்டா சேர்ந்து ஜாயின் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒண்ணுல இருந்து பிரிச்சிருக்கீங்க. 1 சென்ட்ல இருந்து இருக்குங்க. சூப்பருங்க. இந்த டிடிசி அப்லோட் கொடுத்துட்டீங்களா? ப்ராப்பர் டிடிசிபி 12/2025ல தான் நம்ம வாங்கியிருக்கீங்க. இதுவரைக்கும் எவ்வளவு போயிருக்குங்க? இதுல 90 சைட் பக்கம் முடிஞ்சதுங்க. இன்னொரு 250 சைட் பக்கம் அவைலபிள் இருக்கு. டிடிசிபி அப்லோட எல்லாம் பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கனெக்டர் ரோடு நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்க திருப்பூருக்கு போற கனெக்டர் ரோடு நிறைய இருக்குது. இங்க இருந்து பொள்ளாச்சிக்கு போற கனெக்டர் ரோடு நிறையவே இருக்குதுங்க. அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஊருக்கு சென்ட்ரு பகுதியை சூப்பரா வச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்து சூப்பரா எல்லாமே கேட்டோட கம்யூனிட்டி மாதிரி நல்ல வேலி போட்டெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டுக்குள்ள என்னென்ன இதெல்லாம் உள்ள கொண்டு வர போறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரோடுன்னு எடுத்துட்டீங்கன்னா 30 அடி ரோடு 25 அடி ரோடு தான் கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு வந்து போர்வெல் பண்ணி தர போகிறோங்க. சைட்டை சுற்றியுமே ஃபென்சிங்கு. அது போக பார்த்தீங்கன்னா பார்க் மட்டுமே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு ஒரு 3/4 ஏக்கராக்கு நம்ம பார்க் மட்டுமே ஒதுக்கியிருக்கோம். உங்களுக்கு வந்து இபி லைனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய சைடு பிரிச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க? இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தனி லே அவுட்டுங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ரேட்டே வந்து 4 ரூபா 5 ரூபா ரேஞ்சில் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா 2.36 டிடிசிபியோட நம்ம கொடுத்துருக்கோம். 1 சென்ட் 2,36,000 தான் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு பவுன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் அதே நீ 2 பவுன் வந்து 1,40,000 போகும். ஆனால் இங்கே 1 சென்ட் வாங்கி பார்த்தா 2,30,000. ஃபியூச்சரில் இதை டெவலப் பண்ண எவ்வளோக்கு போகுங்க? கண்டிப்பாக இது டபுள் த ரேட்டு தான் பிரதர். உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட வேல்யூ நல்லாவே போகும். என்னன்னா உங்களுக்கு இந்த சைட்டு சரௌண்டிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிங்க காலேஜஸ் நிறைய உள்ள வருதுங்க. உங்களுக்கு காலேஜ் நிறைய உள்ள வருது. கம்பெனி இருக்குது. கம்பெனி வந்து புது கம்பெனிக்கு வந்து மறுபடியும் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. ஐடி கம்பெனி வருதுங்க. ஐடியே வருதுங்களா? ஆமாம். சூப்பருங்க. எல்லாம் கோயம்புத்தூர் தான் நீங்கள் ஐடிக்கு உள்ளே போகணும். கோயம்புத்தூர் வேறு ஐடி எங்கேயுமே கிடையாது. அதை விட்டு அப்போ பெங்களூர் தான் போகணும். ஆனால் கோயம்புத்தூர் ஐடிக்குள்ளே பக்கத்தில் இந்த ஏரியாக்குள்ளே வருது பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்க. நீங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான லேண்டு நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, என்னால் ஒரு நல்ல இடம் வாங்கி நல்ல ஒரு வீடு கட்ட முடியும்னு நினச்சிக்கிட்டீங்களா, இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் என்னால் ஒரு நல்ல இடம் வாங்கி என்னோட குடும்பத்துக்கு என்னோட பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரீம் ஹவுஸ் கட்ட முடியும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த இடத்த ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. ஊருக்கு மத்தியில் இடமே கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டு சுற்றி இந்த சைட்டு பக்கத்தில் என்ன ஊர் இருக்குதுங்க? 2 ஊர் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய கலந்து, இந்த பக்கம் வந்து மெட்டுவாவி. 2 ஊருக்கு சென்டரில் தான் நம்ம பார்த்துட்டே கொடுத்துருக்கோம். இது எத்தனை கிலோமீட்டர் ஒரு பெரிய கலந்த? பெரிய கலந்த பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல், அதாவது ஒரு கிலோமீட்டருக்குள்ள தான் உங்களுக்கு இருக்கு. ஒரு 500 மீட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டுவாவி லொகேஷன் போயிடலாம். அதில் எல்லாமே ஊராட்சிங்களா எப்படிங்க? எல்லாமே வில்லேஜ் பேஸ் தான். வில்லேஜ் பேஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டியில் வேலை பார்த்துட்டு ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கி போட்டு நிம்மதியாக வாழணும்ப்பா நினைக்கிறீங்களா? இது மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபியூச்சரில் சூப்பராக டெவலப் ஆகும்போது ஐடி கம்பெனி உள்ள வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டிடிசி அப்ரோட கொடுத்துட்டீங்களா? ஆமாம். லோன் அவைலபிள் எப்படி இருக்குங்களா? லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 70% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதுவே பில்டிங்காக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 80 to 90% வரைக்குமே பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம்.
கொடுத்துறோம். ஓகே. கஸ்டமரோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம பண்ணி அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. முன் அட்வான்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது கொடுத்தா எவ்வளோக்கு நம்ம புக் பண்ணலாம்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 டோக்கன் அட்வான்ஸ் இருந்தால் போதுங்க. சைட் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் கிரையம் பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வராங்கன்னா நாங்கள் கிரை செலவு நானே பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பருங்க. ஒரு 10,000 தாங்க. நீ 10,000 கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க, அடுத்த நான் 1 மாதத்தில் பணம் ரெடி பண்ணிடுவேன் நீ நினச்சிங்கன்னா ஒரு 10,000 ஒட்ட வச்சிருக்கேன் அவர்கிட்ட. ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கிணத்துக்கடவே போகணும். கிணத்து கடவை தான் பண்ணணுங்க. ஓகே. நான் லேண்டு வாங்கிட்டோம். நான் ஒரு 1 சென்டோ 1.5 சென்டோ 2 வாங்கிட்டோம். வீடு கட்டுன்னு நினைக்கிறோம். 1 BHK இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணி கொடுக்குறீங்க எப்படிங்க? கண்டிப்பாக பண்ணி தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட் லேண்டில் சிங்கிள் BHK பார்த்தீங்கன்னா வெறும் 13.5 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 13.5 லட்சங்களா? 13.5 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் BHK ஹவுஸ் நம்ம 1 BHK கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். 2 BHK போனால் எவ்வளோ? ஒரு 18.5 லட்ச ரூபா ஓகே வருங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். சூப்பருங்க. ஒரு சிட்டி பக்கத்தில் வந்து ஒரு 13 லட்ச ரூபாய்க்கு 1 BHK வீடு வந்து நம்மளால கட்ட முடியுமான்னு தெரியாதுங்க. ஆனால் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தா 2 BHK போனாலும் அது நம்ம ரேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இடம் வாங்கி போட்டுட்டீங்கன்னா நீ வீடு கட்டுறது நீ பின்னாடி பிளான் பண்ணிக்கலாம். இந்த இடம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இயற்கை வளம் சார்ந்த இடத்துல வந்து இடம் கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபியூச்சர் நம்ம கனவு கண்டாலும் அதனால நம்ம சொல்கிறோம், நீங்கள் இந்த இடத்த வாங்காட்டியும் பிரச்சனை இல்லைங்க. நீ ஒரு டைம் இந்த சைட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அழகாக பிரிச்சிருக்காங்க. சைட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே அழகாக பிரிச்சிருக்காங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா ஊர் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது, பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது, பல்லடம் பக்கத்தில் இருக்குது. எல்லாமே சென்ட்ரல் பகுதியில் கொடுத்துட்ருக்காங்க. இடத்துக்குள்ள நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா அம்யூனிட்டிஸ் உள்ள வருதுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேர்றது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கமாக இருக்கணும், ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்கும், காலேஜ் பக்கமாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸ் இந்த இடத்த சுற்றி பக்கத்தில் இருக்கு. அதாவது நீங்கள் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடுன்னு எடுத்துட்டீங்கனால காலேஜ் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஹப்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டீங்கன்னா ரத்னம் காலேஜ் இருக்குங்க, கற்பகம் காலேஜ், இந்துஸ்தான் காலேஜ், மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, விஎஸ்பி இருக்குது. வர வழியில் நம்ம சைட்டுக்கு வரையில் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கும், ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது. கிராசரி ஷாப்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப தூரம் போகலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்ஸ்க்கு நீங்கள் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டலும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ட்ராவலே உங்களுக்கு எல்லாமே போய்க்கலாம். எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் பைபாஸ் வந்து கிணத்துக்கோட பைபாஸில் நீங்கள் வர்றது கிட்டத்தட்ட 3 காலேஜ் வருங்களா? 2 காலேஜ் அதெல்லாம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. நம்ம பார்த்து இந்த இடம் வாங்கின போது நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுக்கோ நம்மளுக்கு ரொம்ப தூரம்னு சொல்ல முடியும். எல்லாமே பக்கத்தில் அமைச்சிருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கோயம்புத்தூர் பக்கத்தில், கோயம்புத்தூர் கொஞ்சம் அவுட்டு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. நம்ம எவ்வளோ வேலை மினிமம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா 10, 15, 20ன்னு சொல்லி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் அவுட்ரு வந்தீங்கன்னா மினிமம் 6 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் கம்மி சைட்டு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஊர் இருக்கிற ஏரியா தான். டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வீடு பக்கம் புக்கிங்கில் இருக்குது. வீடுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே இந்த சைட்டை வந்து பார்க்குறதுக்கு வர முன்னாடி பக்கத்தில் சரௌண்டிங்கில் கஸ்டமர் விசாரிச்சுட்டு இங்கே வந்து புக் பண்ணட்டும். அதான் நாங்கள் கேரண்டி தரோம். சாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு ஏதாவது பொருள் வாங்க பார்த்தா 1க்கு 4 கடை ஏறி இறங்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு சப்ஜெக்டில் தான் சொல்கிறாரு, நீ இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு 2-3 சைட்டு பண்ணிட்டு வாங்க. அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, நாங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தான். அதாங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசு இல்லைங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு திட்டு பார்த்தீங்களா, ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒருத்தவங்க வீடு கட்டி இங்கே ஃபேமிலியாக இருக்காங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் இந்த வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கம் 15 பேர் ரெடியாக இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு. ஆல்ரெடி பார்த்தா ஒன்று இருக்குது. இந்த ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இப்போ லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு, வீட்டுக்கும் போயிட்டு இருக்கு, இடமும் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் மட்டும் வாங்கினா போதுங்க, வீடு கட்டுற பிளான் ஃபுல்லாக வந்து நீ பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. 13.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இடத்தோட வீடோட கட்டி வந்து அழகாக வந்து உட்காந்துக்கலாம். அந்த 13.5 லட்சம் இருந்தால் தான் நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு 1லேருந்து 2 சென்ட் அதுவும் வாங்க முடியும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 13 லட்ச ரூபாய்க்கு இடத்தோட வீடே பண்ணி கொடுத்துறாங்க. அதுவும் சிட்டி பக்கத்தில். ஏன்னா சிட்டி பக்கத்தில் வந்து நம்ம ஒரு கனவோட நினச்சி கூட பார்க்க முடியும் இந்த அமௌண்ட்டுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இது சிட்டி பக்கத்தில் இருக்குது. அது மூலமாக ஃபியூச்சரில் பார்த்தா ஐடி கம்பெனியில் உள்ள போது டிடிசி அப்ரூவோட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா எல்லா அம்யூனிட்டிஸ் உள்ள வர பார்த்தா நிறைய சைட்டு போயிருச்சு. பார்த்தா 470 சைட்டில் பார்த்தா ஒன்று 250 இருக்குது. அதனால நீங்கள் சீக்கிரம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நினைக்கிற மாதிரி ஸ்கொயராக எல்லாமே பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு முக்கோண சைஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா சைட்டும் பார்த்தீங்கன்னாலும் 1, 1.5, 1.25 இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து ஸ்கொயர் கணக்கில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா பார்த்தா முன்னாடி சைட்டு பின்னாடி சைட்டு எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே தெளிவாக தெரியும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற உண்மை தான், வீடியோக்காக அவங்க பேச கிடையாது, எல்லாமே தெரிஞ்சிடும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இடம் வாங்குறீங்களா
இடத்தோட பார்த்து வீடு கட்டினா வெறும் 13 லட்சத்தை போகுதுங்க. நீங்க இடம் மட்டும் வாங்குறீங்களா 2,30,000 மட்டும் சொல்றாங்க. ஏன்டா இப்ப பணம் இல்ல அப்படின்னு நான் ஒரு அட்வான்ஸே கொடுக்க நினைக்கிறீங்களா, ஒரு 10,000 இருந்தா போதும், ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோட சந்திங்க. அது வரைக்கும்